பிள்ளை வாங்கி கடைத்தெருவில் விட்டமானா கடைத்தெருவும் நிறைந்திடுமா கடைத்தெருவும் என்னை கண்ட சன்னம் மதிப்பார்கள் கடைத்தெருவும் நிறைந்திடுமா கடைத்தெருவும் நிறைந்திடுமா என்னை கண்ட ஜனம் மதிப்பார்கள் தெட்டுக்கொரு பிள்ளை வாங்கி தெருவதிலே விட்டோமானால் தெருவதுதான் தெருவதுதான் தேசத்தாரும் தெருவதுதான் நிறைந்திடுமா தெருவதுதான் நிறைந்திடுமா தேசத்தாரும் பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்ப்போம் என்று அம்மா என்ன சரி நாகராஜன் சொல்லுதார். என்ன சொல்லுகின்றா? நாகக்கண்ணி சொல்லுதா, ஏ கூறுகிட்ட மனுஷா, என்னதான் நம்ம காசு கொடுத்து பிள்ளை வாங்கி எப்படா சாக்கு போக்கு கிடைக்கும் நினைக்காங்கத்தா. கேப்பு கூறு கட்ட மனுஷா காட்டுவாசி எப்படா வயலுக்கு சாக்கு போக்கு கிடைக்கும் நினைக்காங்க குடுக்கறது. சரி ஏ நாகராஜன் மன்னா, நம்ம என்னதான் காசு கொடுத்து பிள்ளை வாங்கி அந்த கடை தெருவுல விடட்டுமே, அந்த கடை தெருதான் நிறைந்திடுமா என்ன கண்டசனா மதிப்பார்களா? ஆமா, காசு கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி இந்த கடை தெருவுல விட்டோம்னு சொன்னா சரி, ஏன்னா காசு கொடுத்தா இப்ப எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், துட்டுக்குதான் மதிப்பு பாத்து மதிப்பு. ஆமா, அந்த காலத்துல குணம் இருந்தா போதும்பா. சரி, கோடீஸ்வரன் இருக்கா, கோடீஸ்வரன். இப்ப பணத்தை பந்திலவே குணத்தை குப்பையில போடுங்க, குப்பையில போடுங்க. அதனால பணம் இருந்துச்சுன்னு சொன்னா பணம் 10 செய்யும், இப்ப 12 13 செய்யும் தான். பணம் கொடுத்து எந்த நாள் வாங்கிடலாம் பாத்துக்கோ. இப்ப இந்த பச்சை சட்டை போட்டுக்காரே மறந்துடுவேன், அவரை பணம் கொடுத்து வாங்கின பிள்ளையா இருந்தாருன்னு சொன்னா இந்த பந்தலில் விட்டுருக்கும் போது யாராவது ஒருத்தங்க அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்ம போய் ஆறுதல் படுத்தணும். யாரு தத்தெடுத்த அம்மா போய் ஆறுதல் படுத்தும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? நான் எங்க அம்மாட்ட போறேன்னு சொல்லி அழுவும். அம்மாட்ட போறேன் பிடிச்சிருக்கிறது அம்மா தான் பிடிச்சிருப்பா, ஆனா அழுது எப்படி அழுவோம்? நான் எங்க அம்மாட்ட போறேன், எங்க அம்மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அழுவோம். தத்தெடுத்தவளுக்கு என்ன மரியாதை? தாய் மரியாதை கிடையாது, கிடையாது, கிடையாது அல்லவா? ஆமா. சரி, அப்பம் பார்த்தா ஆமா, தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி அந்த தெருவுல விட்டாலும் தெருவதுதான் நிறைந்திடுமா? ஆமா, தேசத்தாரும் மதிப்பார்களா மதிப்பார்களா? தேசத்தாரும் மதிப்பார்களா? பணம் கொடுத்த ஒரு பிள்ளையே நமக்கு வேண்டாம். சரி, அந்த கடவுள் எப்பதான் நமக்கு பிள்ளையை கொடுக்காரோ பாப்போம், பாப்போம் எப்பதான் தாராரு அப்படின்னு சொல்லி இருக்கா. சரி, ஆனால அவளுக்கு மனசே கேட்கலாம. ஏன்னா பிள்ளை இல்லாத குறைகள் பெருங்கவலையம்மா, பெருங்கவலை. ஆமா, உலகத்திலே தித்திக்கும் கனி திவட்டாத கனின்னு சொன்னா சரி, அதுதான் பிள்ளையின் கனிமா. ஓஹோ, பிள்ளையின் கனி. எந்த செல்வம் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், வசதி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா பிள்ளை செல்வம் அப்படி கிடையாது. 8 பிள்ளை பெத்திருப்பா, சரி, பாலகத்தி 9வது பிள்ளைக்கு மாசமா இருப்பா, 9வது பிள்ளையை பெத்து குப்பை தொட்டியில போட மனசு வரும். அது எப்படி நாம போடுவோம்? அதுவும் என் பிள்ளைன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அதுதான் தித்திக்கும் கனி திவட்டாத கனி, அதுதான் பிள்ளையின் கனி, பிள்ளையின் கனி. அடேங்கப்பா, ஓ பிள்ளை இல்லாத வீட்டுல சரியா போச்சுப்பா. எங்க தாத்தாக்கள எங்க அப்பா எத்தனாவது பிள்ளை தெரியுமா? கிட்டத்தட்ட 21வது பிள்ளை, 21வது பிள்ளைப்பா. ஆமா, 21வது பிள்ளைனா அடேங்கப்பா எப்படி இருக்கும்? 21 பிள்ளைங்கிறது எங்க தாத்தா வீட்டுல கம்மியா, எங்க பக்கத்து வீட்டு தாத்தா வீட்டுல 25 பிள்ளைலாம். ஏ அப்பா, 25 பிள்ளைல என்ன ஆச்சு பாரு, ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு மேய்ச்சிடலாம். சரி, அதான் 16க்கும் கூட சேர்த்து 21 பெத்துட்டாங்க. சரி, ஏ அப்பா 16 பிள்ளைனா என்னாச்சு? ஏ அப்பா, 16 செல்வத்தையும் பெற்று வாழ சொன்னாங்க. இப்படிதான் எங்க தாத்தாட்டே ஏதோ ஒரு ஆளு சொல்லியிருக்காங்க போல, 16 செல்வத்தையும் பெற்று நீடோடி காலம் வாழ்ங்கன்னு. எங்க தாத்தா 21 பிள்ளையும் பெற்று நீடோடி காலம் வாழ்ந்திருக்காரு. சண்டால மனுஷன். ஆமா, 21 நினைச்சு இல்ல ஐயா, பாதி அந்த நோய் வந்து இந்த நோய் வந்து போச்சு. இப்ப மாதிரி கொரோனா, அந்த கொரோனா இந்த 21 பெத்துட்டு கொரோனா வந்துட்டு, அதனால வெளிநாட்டுல சிக்கிட்டாரு, அதனால கூட பிள்ளை பெக்கல, இங்க இருந்தாருன்னா கொரோனா வந்தா எல்லாம் போகுது. அந்த காலத்துல காலரா வந்திருக்கு, பெத்து அப்படியே காலரா நோயில அடிபட்டு போயிருக்கு. சரி, கிட்டத்தட்ட பிழைச்சிருந்தது 7 பேர் தான் பிழைச்சிருக்கு. அந்த 7 பேத்துல எங்க அப்பா ஒரு மனுஷன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பம் பார்த்தானாக கண்ணி, ஆமா, மன்னவனே மனவாளா, என் கனவா ராஜமன்னவா, எந்த விதமான பாவமும் செய்யலையே மன்னா. எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை, எதற்காக மன்னா பிள்ளை இல்லை, ஆண்டியை தன்னடித்தே
குறைந்தேனோ ஒரு குறமறக்க அளந்தேனோ கன்றுக்குத்தான் பாலில்லாமல் அத கறந்து நானும் வச்சு என்ன பாவனாம செய்தோம் என்ன பாவம் நமக்கு இதுவரைக்கும் பிள்ளை என்ன பாவம் நாம செய்தோம் என்ன பாவம் நாம செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை மன்னா பள்ளிக்கூடம் முறையில அப்படி டீச்சர் சொல்லி கொடுத்து ஐயோ பாவம் பள்ளிக்கூடம் போகாம பள்ளிக்கூடத்து ட்ரெஸ் போட்டு இருக்கத அந்த ரெண்டு பிள்ளாச்சும் வந்து நிக்கி சரி பள்ளிக்கூடம் போகாம பள்ளிக்கூடத்துல பாக்க என்ன வேலை நம்ம குடத்துக்காரன் பள்ளிக்கூடம் போகாம தான் அப்படி ஊர் ஊரா சுத்துதான் தொழில அதனால நீங்களும் பள்ளிக்கூடம் போகாம ஊர் ஊரா சுத்திரீங்கன்னு உங்க மேல கவலையில சொல்லுதா கவலை உங்க மேல ஒரு கேரிங் ஒரு அக்கறை இருக்குது ரெண்டு பிள்ளை ரெண்டு ஆச்சி ரெண்டு தாத்தா என்ன அவரும் வந்த நேரத்துல இருந்து காலை கட்டி பள்ளிக்கூடமா சரி இல்ல நாங்க உட்கார்ந்துருக்கேதான் சரியா போச்சு கிளாஸ்ல இப்பவே படப்படுதாங்க என் கனவா ராஜ மன்னவா என்னம்மா நான் ஆண்டி அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா அறக்கொடுமை செய்திட்டேனா கொத்தை குறைத்தேனா கொரமரக்கா அளந்தேனா ஆமா கொரமரக்கா அளந்தேனா மண்ணா அரைத்த அம்மிய சரி அலசாம சாத்தினேனா ஏமா பாவத்திலும் பாவம் அது வந்து பெரிய பாவம் தான் என்ன பாவம்யா அரைத்தது ஒரு அம்மிய சரி கேள்விப்பட்டிருப்பீங்களா அரைத்த கேள்வி விட்டது இல்லையா அரைத்தது ஒரு அம்மியா அலசாம சாத்தவே கூடாதுமா சாத்த கூடாதா அது வந்து பாவத்திலும் பாவம் பெரும் பாவம் பெரிய பாவம் அது ஒருவேளை எங்க வீட்டுல தெரியாதனமா இப்படி அரைத்த அம்மி அலசாம சாத்திருவாங்கன்னு சொல்லிதான் சரி வீடு கட்டும் போது பவுண்டேஷனுக்கு மண்ணுக்கு தேவைப்பட்டு எங்க அம்மி பக்கத்து வீட்டு அம்மி கீழ் வீட்டு அம்மி அந்த வாத்தியார் வீடு சொன்ன மேல வீடு அந்த வீட்டோட அம்மி எல்லா அம்மியும் தூக்கி போட்டு உள்ள போட்டு முக்கிட்டேன் வீடு கட்டியாச்சு அடேங்கப்பா நான் 2 லோடு சரள மிஸ் சரி சட்னி அரைக்க என்ன செய்வோம் சட்னி அரைக்கியா அதுக்கு தான் மிக்ஸி இருக்கதா ஓ மிக்ஸி வந்துட்டு இப்போ போட்டா போத கிர்ன்னு அரைச்சு துப்பி அது சனிக்கிழமை ஏன்னா பவர் கட் ஆகுமே கரண்ட் போவீங்களா அதுக்கு தான் எங்க மைனி இருக்கால கொஞ்சம் இப்படி இருக்கும் பாத்துக்கோ ஒரு தெத்து பல்லு கறியா ஆமா வாய் இப்படி அவட்ட கொடுத்தோம்னு சொன்னா அவ கடிச்சு அழகா போட்டுவா சட்னி அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு தேங்காய் மைனி கடிச்சு துப்பி நீ சட்னி அரைச்சு சாப்பிடலையோ அந்த டேஸ்ட் இருக்கு பல்லு தேய்ச்சாலோ என்னமோ வா போ மைனியோட புற கிடையாது ஓ பேர கல்யாணம் மைனி அனுப்பி விடுதேன் அழகா கடிப்பா அணில் கடிச்ச மாதிரி பெரிய மீன் வந்து புல்லோசர் கணப்பா இருப்பவன் அதே சிலுபடி சின்ன மீன் தான் சிம்டன் மாதிரி இருப்பான் அவன் அவர் கடிக்கும் போது அதுல இருக்க சுவையே சுவையா அவ்வளவு அழகா இருக்கும் ஏ அப்பா சரி அரைத்தது அம்மிகளை நான் அலசாமல் சாத்தவும் இல்லை மன்னா கன்றுக்கு பால் இல்லாம நான் கறந்து நானும் வித்தேனா அதே போல சரி கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லாமல் கறந்து விக்கவே கூடாது கறந்து விக்க கூடாது அதுவும் பாவத்துலதான் போய் சேரும் சரி நாம கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லாம கறந்து வித்தோம்னு சொன்னா அது வந்து பெரிய பாவம் தாய் பெரிய பாவம் வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்காளே மோடாங்கி மாவா ரஞ்சிதம் மோடாங்கி மாவெல்லாம் என்ன செய்வா தெரியுமா என்ன செய்வா அதேங்கப்பா அவ கூத்த கட்டியோ கண்ணுக்குட்டிக்கு பாலை கறக்கிறதுக்கு என்ன செய்தா என்ன மோட்டர் வாங்கி வச்சிருக்கா பாத்துக்கோ மோட்டர் முன்னால விளக்கணை தடவி தண்ணி அடிச்சு இப்படி கறந்த காலம் போய் மோட்டர் தூக்கி இப்படி மாட்டிட்டு சுவிட்ச போட்டா போதும் சர்ன்னு உறிஞ்சிருது அட்டேங்கப்பா உள்ள ரத்தத்தையும் சேர்த்து உறிஞ்சிட்டு வந்துருதா என் பாதகத்தி அவ்வளவு உறிஞ்சால தண்ணியில பாலை கறக்கலாம் இல்ல பாலுல தண்ணிய கறக்கலானே தெரியும் வீட்டுல எப்படி டீ போடுவா வீட்டுல எப்படி டீ போடுவா தெரியுமா அவ மாடு 50 லிட்டர் பால் கறக்க 5 மாடு சேர்ந்து பால் காப்பி எப்படி போடுதா தெரியுமா எப்படி அந்த மாடு பாலை கறந்து பாலை பூரா வித்து போட்டு பால் சட்டி இருக்குல்ல அந்த பால் சட்டியை கழுவி காப்பி போட்டுதான் காப்பி ஏ அப்பா அதான் சொன்னோம்ல காப்பில தண்ணி கலந்தாலும் தண்ணியில காப்பி கலந்தாலே தெரியல அவ்வளவு பக்குவமா இருக்கு காப்பி ஆமா சரி இப்படி எந்த விதமான பாவமும் செய்யலையும் மன்னா ஆமா சரி மன்னா சரி நான் இப்படி உங்ககிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல பிரயோஜனம் இல்ல நான் என்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல ஏ அம்மா நாகக்கண்ணி என்ன என் தம்பிட்ட வேணுமா சொல்லுதியா பிள்ளைன்னு உன் தம்பிட்ட போய் சொல்லையா அது என்ன காரணம் தெரியுமா ஏன்பா தம்பிட்ட சொல்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க சரி என் தம்பி வந்து ஓ கோமரத்தாடியா சொடல கோமரத்தாடிதா சரி சரி அவ திருநாறு போட்டு கையில ஒரு எலுமிச்சை பழத்தை தந்தாம்னு சொன்னா தந்தா அடுத்த வருஷமே உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை டபுள் பிள்ளை தப்புன போட்ட பிள்ளை ஆமா தப்புன போட்ட பிள்ளை எதுன்னு இருக்கு ஒரு உனக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கிற வேண்டிங்க அப்ப நான் பொண்டாட்டியை வந்து அப்படியே கூட்டிட்டு போணுமா உங்க பொண்டாட்டியா
திருநாறு போட்டு பாக்கையா பிள்ளை வேணுமா இல்லையா அதனால நைட்டு 9 மணிக்கு கடை க்ளோஸ் பண்ணிடுவோம். கரை சரி, நமக்கென்று ஒரு காலம் வந்தா என்ன செய்ய? ஆமா, அந்த காலத்துல நமக்கு கண்டிப்பா பிள்ளை வேணும்ல ஐயா. வேணும் தானே? ஆமா, இப்போ நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருந்திரலாம். ஆமா, நீங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருந்திரலாம். ஆனா நமக்குன்னு ஒரு காலம் வரும்போது அந்த மையானக்கரை போகும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு மைந்தன் வேணும்ல. அந்த குளத்தாங்கரையில எனக்கு கொடை உடைக்க கூட ஒரு பிள்ளை இல்ல. அவன் இல்லையே மண்ணா. ஆத்தாங்கரையோரம் என்ன அடக்கம் பண்ண போராட்டம். ஆமா அப்படின்னு நாகக்கண்ணி புலம்புதா. சரி, பார்த்தார் நாகராஜன். என்ன அம்மா நாகக்கண்ணி, சரி அழாதம்மா, நான் இருக்கேன். மூக்கு சிந்திட்டாளா? அவ கஷ்டம் அவளுக்குப்பா. தலைவலியா இருந்தாலும் தனக்கு வந்தாதான் தலைவலியா தெரியும். ஏத்தாளருக்கு என்ன சொல்லுவான்? ஒரு பேராசிட்டமால் மாத்திரையை போட்டு சரியாயிரும் அப்படின்ட்டு போயிருவான். அப்போ பார்த்தார் நாகராஜன், அம்மா நாகக்கண்ணி நீ கவலைப்படாத, திக்கேச்சவனுக்கு அந்த தெய்வம் தானே, நாதையற்றவனுக்கு அப்ப நாராயணனே துணை அல்லவா. இவ்வளவு நாள் ஒரு பிள்ளை இல்ல, இனிமே யாரை தேடி என்ன கிடைக்க போகுது? பிள்ளை அழுதுட்டானே அம்மோ. 27 வருஷம் சொன்ன கல்யாணம் பண்ணு. ஒரு பிள்ளை பிள்ளை இல்ல, புளிஞ்சிட்டாங்க நீரை. அதாவது இந்த பிள்ளையாம தத்தெடுத்துக்கிட்டு அந்த மஞ்சள் கலர் சேலை கட்டிருக்க பிள்ளைய, இந்த பிள்ளையா நான் ஒரு பிள்ளை சாஞ்சிட்டு இருக்கா பாரு, நான் எப்படி போய் வளர்க்க? அவளை வேணுமா தத்தெடுத்துக்கோ. கூட்டு போறேன், வீட்டு போகும் தூக்கிட்டு போயிருந்தேன், காட்டுல பிடிச்சி அடைச்சு கொண்டு போயிருமா. சரி, அந்த பிள்ளை தத்தெடுத்து போனா அவ்வளவு அழகா நல்லா இருக்கும். நேரத்துக்கு சோறு பண்ணி தந்துருவா, நேரத்துக்கு வீட்டு வேலையை பாத்துருவா. ஒரு நோயா இருந்தா வீட்லயே மருந்து செஞ்சு தந்துருவா, தந்துருவாள். சிரிப்பழகி சுமித்ரா மாதிரிலாம் இருக்காங்க. அப்ப பார்த்தா நாகராஜன், அம்மா அவளுக்கு ஆண்டவன் துணை எப்பவுமே இருக்கும். சரி, ஆண்டவனை நோக்கி ஒரு தவம் இருப்போம் என்று சொல்லி நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் நாகலோக பட்டணத்தில் வந்து தவம் இருக்க வேணுமே என்று சொல்லி என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா செய்கின்றார்? சாந்து கொண்டே தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டால், மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலமிட்டால், பாலு கொண்டு தரை பாடு கொண்டு தரை பன்னீராலே பாடு கொண்டு தரமே, பாடு கொண்டு தரமே, அவ பன்னீராலே கோலமிட்டா. அப்பம் பார்த்தார் நாகலோக பட்டணத்தில். சரி, நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிடுகிறார். சந்தனத்தால் கோலமிடுகிறார். மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளால கோலமிட்டு, மஞ்சளாலே கோலமிட்டு, பாலால தரமெழுகி அப்படி பன்னீரால ஒரு கோலமிடுகிறார். ஆமா, பன்னீராலே கோலமிடுகிறதாய். ஆமா, ஒரே ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி சரி பகவானை நோக்கி பாரதவம் செய்ய போகிறார்கள் அல்லவா. சரி என்று சொல்லி கோலமிட்ட இடம் அதிலே ஒரு குருத்து வாழை இலை விரித்து, ஆமா குருத்து வாழை இலை விரித்து, குருத்து வாழை இலைக்கு மேலே சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து, ஆமா சாணியில பிள்ளையார பிடிச்சு வச்சு தேங்காய் பழம் தெச்சனை நரநாளி நரம் மரக்கா பாயாசம்
பாயாசம் சக்கரை பொங்கல் வச்சுக்கணும்னா தாய் வெத்தலை பாக்கு வச்சுக்க கண்டிப்பா அதுதான் மொத ஆமா வெத்தலை வந்து வெற்றிலை கனி வந்து சரி வெற்றிலைய வச்சோம்னு சொன்னாலே லட்சுமி திராட்சையும் வந்துரும். அதான் வாய்க்குல வச்சிருக்கேன் வாய்க்குல வருவானு. ஆமா வெத்தலையில லட்சுமி குடி இருக்கா. அவ எடகா லட்சுமி கிடையாதா நம்ம லட்சுமி நாராயண வீட்டம்மா. ஆமா எங்க வீட்டம்மா உங்க வீட்டம்மா கிடையா என் பெருமாள் நாராயண வீட்டம்மா. நாராயணன் உனக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க அவன் சொல்லணும். சரி அப்போ பார்த்தார். ஆமா அப்படி படப்பெல்லாம் போட்டு சரி அப்படி கற்பூரத்தை கொளுத்து கொண்டு கடவுள் சிவனாரை வணங்கி கொண்டு நாகராஜ மன்னவர் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி ஆமா எப்படி தவம் இருக்கிறா எப்படி அம்மா தவம் இருக்கிறா அரணை நல்ல அரணை என்று அருந்தவச செய்து வாரா சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். பகவானை நோக்கிய பகவானை நோக்கிய தவம் செய்து பகவானை நோக்கியலோ பகவானை நோக்கியலோ ஏ பாரேவோ ஆகேவோ பகவானை நோக்கி எல்லோ பாரதமும் செய்து வாரா நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி பெண்கோடியா கடவுளைத்தான் நோக்கிய கடவுளைத்தான் நோக்கிய கடியத்தவம் செய்து வாரா அப்போ பார்த்தார். ஆமா நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்ணாலும் அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா என்று சொல்லி சரி அப்படி தாம் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆமா அரணை நல்ல அரணை என்று அருந்தவச செய்து வருகிறார். சிவனே நல்ல சிவனே என்று சிவனை நோக்கி தவம் இருந்து ஆமா பகவானை நோக்கி சரி பாரதவம் செய்ய வேண்டும் என்று ஆமா அதாவது தவம் இருக்கணும்னு சொன்னா சரி 3 ஆசையும் இருக்கணும் ஐயா. ஆமா தவ இருக்கணும்னு சொன்னா சரி பகவானை நோக்கி தவ இருக்கணும்னு சொன்னா சரி அப்படி இருக்கணும் தாய் அப்படி இருக்கணும். ஆமா ஆமா வேற யாரடா தவம் இருப்பா யாரையாச்சும் சொல்லி சொன்னா நமக்கு ஆமா என்று சொல்லி ஒரு போட்டோ சிரிச்சு மாமாங்கனே அப்போ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி சரி தவம் இருக்க வேண்டும் என்று அரணை நல்ல அரணை என்று அருந்தவச செய்து வருகிறார்கள். சிவனே நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். அப்படி போடுச்சு தப்பு தவம் இருக்க வேண்டும் என்று அந்நாகாரத்தை மறந்து உறக்கத்தை வெறுத்து அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்துக் கொண்டு தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஓரம் நல்ல மருடமா உடையவனா எப்படி வாட்ட ஈஸ்வரனும் வரவும் மூன்றமல்ல முக்கன்னரும் வரவும் நான்காம் நல்ல வருடம் நாதன் சிவபெருமான் வரவும்
பார்த்தார் நாகராஜன். ஆமா தவம் இருக்க போனாங்களையா. சரி ஒரு வாரமா தவம் இருந்தாங்களா? அப்படி இல்ல. சரி ஒரு மாதமா? கிடையவே கிடையாதுதா. இல்ல 2 மாதமா? கிடையாது தாயி. ஒரு வருடம்பா. ஆமா ஒரே ஒரு குழந்தைக்காக. சரி உன மாதிரி உன்னை பெத்தெடுக்க முன்னால என்ன சங்கடப்பட இருக்கவளும் சங்கடப்படுதா? சரி பிள்ளை இல்லாதவளும் சங்கடப்படுதா? என்னமா செய்ய இருக்கிறவளுக்கு அதோட அருமை தெரியாது. தெரியாது. ஆமா இருக்கிறவனுக்கும் அதோட அருமை தெரியாது. இருக்கவனுக்கு அதோட அருமை தெரியாது. இருந்தா சொல்லுவா. ஆமா இல்லாதவனுக்கு அதோட அருமை தெரியாது. ஆமா 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 அதான் சொல்லியிருக்கான். என்ன எங்க வீட்டுல எல்லாம் தினந்தோறும் எங்க அம்மா தலையில அடிச்சு சொல்லுவா. ஏம்பா என்னன்னு கேக்கியா? என்ன வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்னு சொல்லி அழுவா. அப்படி சொல்லி அழுவாங்களா? வந்ததுன்னு யாரு தெரியும்? யாரு? எங்க அம்மாவுக்கு புருஷன் எனக்கு அப்பா. ஓ உங்க அப்பா வந்தது. ஆமா எங்க அம்மாவுக்கு புருஷன் எனக்கு அப்பா தாயி. சரி எந்த நேரத்துல உன கூட்டு வந்தேன்னு தெரியல. வீட்டு முன்னால ஒரே கடங்காரனா அடிக்கான தினந்தோறும் நெஞ்சில் அடிச்சு அழுவா. அடிக்கா வாச்சதுன்னு யாரு? எங்க அப்பாவுக்கு நாங்க 3 பிள்ளையா. நாங்கள் 3 பிள்ளைகள். முங்காமுன்னு அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும். ஆமா அதுல கடைக்குட்டி இருக்கா பாரு. அவங்க அம்மா சொல்லி அழுவா பாக்கணும். இவளை பெத்தெடுத்தே கெடுத்து வயிறு தன்னால வீங்கிட்டே போத. என்ன பெத்தது கெடுத்தா? உங்களை பெத்தெடுத்தா 3ஆவது பிள்ளைய பெத்த கெடுத்து வயிறு வீங்கிட்டே போதுன்னு சொல்லி அழுவா. அழுதா. அதான் வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்னு அழுதா. என்ன இருக்கிறதுக்கு அதோட அருமை தெரியும். இருக்கிறது தெரியாது. இல்லாதவளுக்கு தனமா தெரியும். சரி என்று சொல்லி ஒரு வருடமாக தவம் இருந்தார். உடையவனுக்கானல காணலியே 2 நல்ல வருடமாச்சு. அந்த ஈஸ்வரன் வரவில்லையே. ஆமா 3 வருடமாச்சுப்பா. பகவான காணல. பகவான் வந்த பாடு தெரிஞ்சுதா? 4 வருடமாச்சு. ஐயா அதன் சிவனார் காணல. 5 வருடமாச்சு. எங்க போனாரோ தெரியலையா? காணலையே. 7 நல்ல வருடமாச்சு. ஈஸ்வரனும் வரவும் 8 வருடமாச்சு. ஏகாம் வரவும் 9 வருடமாச்சு. உடையவன காண 10 நல்ல வருடமாச்சு. 10 நல்ல பகவான காணலையே. 10 நல்ல வருடமாச்சு. 10 நல்ல வருடமாச்சு. பகவானை காணலே. 7 வருடமாச்சு. ஈஸ்வரனை காணலையே. 8 நல்ல வருடமாச்சு. அம்மா ஏகாம்பரம் வரலையே.